10/10/20 27வது நாள். 27வது நாள். நான் நீ எந்த ஆதரவு கொடுக்கலான்னு போச்சாரு, நீ சப்போர்ட்டான போச்சாரு, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டுக்கிறேன். 78 நாள் இதில் நான் கல்பனை படுத்தினால நான் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற மாதிரி தான். இந்த சவுண்டு உள்ள எக்கோ வருது, உங்களுக்கு தெரியாது, அதனால தான் வெயிட் பண்ண நிறுத்துறேன். 70 நாள் பண்ணிட்டுனாவே நான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி என் மனசு நினச்சிக்குவேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அது அவருடைய கனவுலாம் நீங்கள் அழிச்ச மாதிரி. எந்த கோயிலில் திருப்பதி, எந்த கோயில், ஐயப்பன் கோயில், திருப்பதி, பழனி, எந்த கோயிலையுமே 78 நாள் எந்த பூஜையும் போட மாட்டான். ஏன்னா அவங்க 2 நாள் லீவ் போயிடும், 2 நாள் லீவ் போயிடுவாங்க, ஒரு நாள் வருவாங்க. அப்போ அந்த நாள் கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. அதில் குறைக்க ஒரு இந்த நாள் வந்தால் கூட அந்த நாள் கிரகணம் முடிச்சா கூட கும்பிட மாட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச 27 நாள் வந்துட்டேன், கும்பிட்டு காட்டிவிட்டா போதும், எனக்கு இது பண்ணால் போதும். அதனால் வாரண்டா திங்கக்கிழமை வேண்டா மக்கள் குறைத்திருக்கலாம் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு பார்க்குறேன். இவரை பற்றி பசங்களாம் எல்லாம் கலந்துக்காங்க. ஒரு நாள் தானே போனோன்னா மத்தியானத்தில் வந்துடலாம். இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவரே அழிஞ்சு போயிட்டார். இன்னும் இந்த போட்டானாச்சும் இருக்கணும். இந்த போட்டாவும் கம்பல்சரி நல்லா போயிருந்தோம்னா எல்லா இடத்துலையும் வச்சு இதில் தேட்டரில் போட்டால் அவ்வளோ ஒரு மேலேயும் புல்லரிக்கும். அப்படின்னா தேட்டரில் போட்டா ஒன்று போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போட்டா காட்டுவாங்க. அதெல்லாம் எதுலேயுமே இல்லை, கம்பல்சரி முடிஞ்சு போச்சு. எதுலேயுமே அவர் வர்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்க வைக்கணும், இங்கிலீஷ் மீடியம் எடுத்து நாம் எப்படி நம்ம என்ன நினச்சி ஒரு 10 ரூபா கொண்டு போய் என் பிள்ளைங்க ஒரு பணத்தை லட்சம் கட்டி சேர்த்துறோம். அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுத்திறன் தான் நம்ம வளர்த்துறோம். இவர் காட்டினாவே இவரு காமராஜர் பெரிய பெரிய தேசத்தை காட்டினால தானாக அறிவுத்திறன் வளர்ந்துடும். என்னன்னா இவர் வாழ்க்கை வரலாற குழந்தைங்கிட்ட பாடத்திட்டத்தில் சேர்த்துணும். நம்ம ஏதோ 4-5 கோரிக்கை நிறைவேற்றணும். அடுத்த 100 வருஷம் இவருடைய பேர் நிற்கணும். இப்போ எப்படி காமராஜ் இப்போ நிற்கிதோ அது மாதிரி பேர் நிற்கணும். இது கண்டிப்பாக இருக்காது. 9 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அதுதான் தான் ஸ்ட்ராங்காக பண்ணலான்ட்டுக்கிறேன். பார்க்கலாம் என்ன தான் ஆதரவு. டெய்லியும் தான் கேட்டுக்கிறேன், ஆதரவுன்னு. எந்த ஆதரவும் மட்டும் இல்லை. எத்தனை சேனல் இருக்குது, எத்தனை சேனலுக்கு நான் அனுப்பிடுறேன், எந்த சப்போர்ட்டும் இல்லை. இன்றைக்கி கூட விஜய் கட்சி தொடங்கி கொடி சின்னம் போட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம். வரணும், எல்லாமே வரணும். எல்லா பெரிய பெரிய ஆளும் நிறைய பேர் வரணும். மக்களுக்கு எதோ நன்மை செய்ய வரணும். அவரே இன்றைக்கி 200 கோடி பக்கமாக சம்பாதிக்கிறாங்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு கூட வர்றாருன்னா அது பெரிய விஷயம் தானே. கொஞ்சம் சுயநலமாக இல்லாமல் சரி இதுக்கு மேலே நம்ம மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு அவளே வரவேற்கலாம். அது மாதிரி மற்ற நடிகருங்க எல்லாமே நம்ம விஜய் செய்தி பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கருத்தையும் செம்மையாக சொல்கிறாரு. ஒவ்வொரு கருத்தும் ஒரு இடத்துல அப்பாவை பற்றிலாம். வண்டி போகிறதுனால எப்போ உங்களுக்கு கேட்காது. அவர் சொல்லுவார், கடவுள் ஒன்றும் இல்லை, அது 20 மனுஷ ரூபத்தில் தான் வருவார். அந்த மனுஷ ரூபத்தில் தான் அதை தான் நம்ம அந்த மனுஷரை தான் நம்ம கும்பிடணும். அந்த மாதிரி நல்லா செய்வாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. இது மாதிரி ரூபத்தில் தான் வருவார் கடவுள். நம்ம அதை கும்பிட்டா மற்றது இது மாதிரி பார்க்கணும். நமக்காகவே வாழ்ந்து நம்ம சத்தையும் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதனால் எல்லா நடிகருமே அதனால் அவருக்கு ஆதரிச்சு நான் அதுக்காக நம்ம இதில் அரசியல் பேசணும்னு நினச்சிக்காதீங்க. இதுனா அரசியல் நல்லது செய்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அவருக்கு தொடங்கும் போது நம்ம அவருக்கு ஒரு வரவேற்று ஒரு சப்போர்ட்டாக அவருக்கு ஒரு இதுக்கு ஒரு சந்தோஷமாக மாதிரி காட்டணும். அதனால் அந்த அரசியலே பேசணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் இது மாதிரி வரைங்களுக்கு நம்ம யாராக இருந்தாலும் வரையில் ஆதரவாக இருக்கணும். இவருக்கு ஆதரவாக இருங்க. அதுக்கெல்லாம் ஆதரவு ஃபுல்லாக இருப்பீங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க, கோடிக்கணக்கான பேர் போவீங்க. அவருக்கெல்லாம் இவருக்கு இருப்பீங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் அவர் கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கிறாங்க. அவர் ஏன் இந்த சைக்கிள் பேரணி கொண்டாட வைக்கிறத பார்க்குறேன். பார்க்கலாம், ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி கொண்டு போகணும். அவர் கொண்டு போய் சேர்த்து உங்களோட பத்திரிக்கை ரிப்போர்ட்ரு இப்படி ஒரு பையன் அப்துல் கலாம் இதில் வச்சுக்கிட்டு பேரணி போகிறங்கிறான்.
உங்களையும் கூப்பிட்றான், ஒரு 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 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட கூப்பிட்றான், நீங்கள் கலந்துக்கான்னு அனுப்பிவிடுங்க. அவரும் சரி, எல்லா நடிகரும் சரி, எல்லாத்தையும் கொண்டு. ஏன்னா அது பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து கலந்தாங்கன்னா இந்த 8 கோடி பேர் திரும்பி வைப்பாங்க. அதனால் இந்த கோரிக்கை கொண்டு போய் முதலமைச்சர் வச்சா கண்டிப்பாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார். அவர் எல்லா இதுலேயுமே நிறைவேற்றி வந்துருக்கிறாரு, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எந்த அரசியல் பாகுபாடு பார்க்காம எல்லாமே பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. கண்டிப்பாக ரொம்ப இந்த கோரிக்கை வைக்கிறோம், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா நான் அந்த 5 வருஷத்துக்கு போது அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ரொம்ப கொடுத்ததே இல்லை. இப்போ தான் அது 2018 வரும்போதே கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க முடியல. இந்த கொரோனா காலத்தில் அப்படியே தள்ளி போச்சு. இத்தனை வருஷம் 3 வருஷம் தள்ளி போச்சு. கண்டிப்பாக கொடுப்பாரு, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். 100க்கு 100% நம்பிக்கை. அதனால் எந்த அரசியல் பாகுபாடு பார்க்காம எல்லாம் வாங்க, எல்லா இதுலேயும் கிடைக்க வாங்க, நம்ம கொண்டு போய் இவருக்காக கொடுக்கலாம். எல்லாம் ஆதரவாக இருங்க. எதோ தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. நான் என் மனசில் படுத்து பேசுகிறேன். ஜெய் ஹிந்த்.